ஹலோ ரோவான் அண்ட் நவீன், வெல்கம் டு நானாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம $1,000,000 ஸ்டுடியோஸ் வந்துட்டு அவங்களோட 5வது ப்ரொடக்ஷனில் வெளியாகிற போகிற படம் தான் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த படத்தோட வந்து டைட்டில் டீசர் வந்துட்டு ஒரு 3 minutes 53 seconds விட்டுருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு இந்த குட் நைட் படத்தை பார்த்ததுலேருந்து, ஸோ இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வந்துட்டு $1,000,000 ஸ்டுடியோஸில் வந்துட்டு எந்த ஒரு படம் வந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் என்னோட ஒரு ஒரு ஆர்வமாக இருக்குவாங்க, சரிங்களா? ஏன்னா வந்துட்டு குட் நைட் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். அண்ட் வந்துட்டு அடுத்தது நம்ம பார்க்கும்போது வந்து லவ்வர், அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ரியாலிட்டி சம்மந்தப்பட்டது, சரிங்களா? ஒரு லவ்வர் அந்த ஒரு கேரக்டர் சம்மந்தப்பட்டது அந்த ஒரு கதை இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு எமோஷனல் ட்ராமான்னு சொல்லலாம், ரியாலிட்டி ட்ராமான்னு சொல்லலாம், சரிங்களா? ரொம்ப அதோட ஸ்டாரி பிளாட்டே அவ்வளோ ஒரு டெப்த்தாக இருக்கும், சரிங்களா? அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட படம் வந்துட்டு ஹாப்பி எண்டிங். அதுவும் ஒரு லவ் த்ரில்லர் ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் வந்துட்டு ஒன்ஸ் மோர் அதுவும் வந்துட்டு ஒரு ராம்காமாக இருக்க போகுது. ஸோ அவங்களோட அடுத்தது இந்த ப்ரொடக்ஷனில் வர படம்லாம் வந்துட்டு ஒரு கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 100% என்டர்டைன்மெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ இந்த வரிசையில் வந்துட்டு நம்ம சசிகுமார் சார், சிம்ரன் மேம் நடிக்கும் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி, இதுவும் கண்டிப்பாக வந்துட்டு பக்கா ஒரு ஃபுல்லி வந்துட்டு ஃபன் காமெடி என்டர்டைன்மெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க வந்துட்டு டைட்டில் டீசர் பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. ஃபேமிலி என்டர்டைன்னா நம்ம சசிகுமார் தான். ஸோ அவரோட ஆக்டிங் எப்படி இருக்க போது தாங்க என்னோட இன்ட்ரெஸ்ட். இப்போ பேக் பண்ணுறாரு. கிளம்புறீங்களோ இல்லையோ? ஹே, நீ இன்னும் கிளம்பலையா? நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாமல் எங்கேயும் வரையில. அது ஸ்ரீலங்கனோ? நான் லவ் பண்ணுற பொண்ணா? அம்மாக்கு தெரிஞ்சா சிறுப்பாடு அடிப்போம். சின்ன வயசுல காணாம பண்ணிட்டு பழசு கடிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு, முதல்ல கதையே கிளம்பு. ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருவீங்கள் போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானே உங்கள்கிட்ட கதைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி விளையாடுறீங்களா? மணி என்னன் இதுக்கு அடுத்த காணும் மணி கூட எங்கடி? இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாமண்டு நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம்ண்டு ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்து கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வை. ஓ, வீட்டை விட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல யாரு? முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம், நீதான். போ. திருக்க. ஹே தினேஷ், என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போகிறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க எல்லாரையும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டான். கூட்டி கொண்டு வந்தேன். ஓடி போகிறது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறானுங்க பத்தியா? டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? டீ தூளை எந்த பேக்ல வச்சுன்னு தெரியலங்க. சார், டீ குடிப்பீங்களோ? ஓ, ஓகே, ஷான் ரோல்டன், சூப்பர். முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது, விளங்குதா? வசந்தி, போகிற வழியில் தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ, இதுகளை வச்சுக்கொண்டு கிளம்பலாமா? Yes, Daddy.
டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்துட்டோம். ஸோ டைட்டில் டீசரே காமெடியனே இல்லாமல் அந்த ஃபேமிலியே ஃபன் பண்ணுதுங்க. ஸோ லிட்டரலி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஊரை விட்டு ஓடி போறதே வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஓடி போற இந்த பையனை மட்டும் தான் இருப்பான். ஸோ எதுக்கு ஓடி போறாங்க அது சத்தியமா தெரியல. அது மேபி எமோஷனலா ஒரு ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபேமிலி வைஸ் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு வந்துட்டு இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு அப்படியே குட் நைட்டோட ஃப்ளேவர் மாதிரி எனக்கு இருக்குங்க. கண்டிப்பா வந்துட்டு ஃபன்னா இருக்க போது ஃபேமிலி பேஸ்ட் ஃபேமிலியில அந்த ஃபன் இருக்கும்ல அந்த படத்துல, குட் நைட் படத்துல. ஸோ அதே மாதிரி தான் இருக்க போது. பட் எமோஷனலாவும் வந்துட்டு அந்த ஸ்டாரி பிளாட்ல இருக்க போது. சரிங்களா? ஸோ சசிகுமார் அவர் சொல்லவே தேவையில்ல, செம்ம. எனக்கு அப்படியே பழைய சசிகுமாரை பார்த்த மாதிரி இருக்குங்க. அந்த நாடோடிகள்ல வந்துட்டு நக்கல் அடிக்கிறது, சுந்தர பாண்டியன் படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரோட கேரக்டர் வந்துட்டு இவ்வளோ யங் அப்படியே மெச்சூர் பாயா வந்துட்டு அப்படியே ஃபன்னு கலாய்ச்சிட்டே இருப்பாரு. செம்ம ஃபன்னா இருக்கும் அவரோட கேரக்டர்லாம். ஸோ எனக்கு அப்படியே அந்த பழைய சசிகுமாரை பார்த்த மாதிரி இருக்கு. இத்தனை நாளும் நானும் அதான் எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா வந்துட்டு வர படங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப எமோஷனலா ரொம்ப ரக்கட்டா அந்த அவர் கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. எப்படா அந்த ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி ஒரு ஜானர்ல நடிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா நம்ம $1,000,000 ஸ்டுடியோ விட்டு பிடிச்சி சைன் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ இந்த டைரக்டர் வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு டெபியூட்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு குட் நைட்டோட படத்தோட டைரக்டர் கூட டெபியூட் தான், லவ்வர் கூட டெபியூட் தான் நினைக்கிறேன். அவரோட ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு முதல் படம். ஸோ அவங்களோட ஒர்க் வந்துட்டு முதல் படம் மாதிரி தெரியாது, அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாரிலேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபன் ஃபீல்டாக சூப்பராக வரப்போகுது. அது பத்தாவதுக்கு வந்து நம்ம ஷான் பிரவுடன் வந்துட்டு மியூசிக் வர எப்படி குட் நைட் லவ்வர் வந்துட்டு போட்டிருந்தாரோ அதே மாதிரி அந்த ஃபீல் குட் சாங்ஸ் மியூசிக்கும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த படத்துலேருந்து கிடைக்கும். ஒரு ஹிட்டான ஆல்பமும் வரப்போகுது, அது ஃபார் ஷுவர் நான் சொல்லுவேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கு டீசரே. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இங்கே ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வர கேப் அந்த வர கேப் தான் வந்துட்டு ஸ்டாரியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் என்ன எமோஷனலாக இருக்க போகுது, என்ன ஃபன்னாக இருக்க போகுது, இன்னும் என்ன வந்துட்டு செம்ம சிரிப்பு முற்ற சீன்ஸ்லாம் இருக்க போதே அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஸோ காத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த இந்த படத்துலேருந்து என்னோட அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சீன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர். பாய்.